Hello students, welcome to 6th standard social class, Geography, Unit 1, Asia and Europe, Part 1. In this lesson, discuss about the location, boundaries, physical and political division of Asia and Europe. The major rivers, climate and natural vegetation are highlighted in this lesson. It also explains about how economic activities are determined by the resources. The cultural mosaics of Asia and Europe are great eye-openers for learners in terms of European and Asian cultures. நம்ம இன்னைக்கு படிக்க போற பாடம் ஏசியா அண்ட் யூரோப். ஏசியா அண்ட் யூரோப்ல இருக்கக்கூடிய அமைவிடங்கள், எல்லைகள், நிலத்தோற்றம், அரசியல் பிரிவு, ஆறுகள், காலநிலை, இயற்கை தாவரங்களை பத்தியும் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். அது மட்டும் இல்ல, ஆசியா ஐரோப்பா நாடுகள்ல கிடைக்கக்கூடிய வளங்கள் எவ்வாறு பொருளாதார நடவடிக்கையை தீர்மானிக்குது அப்படின்றதையும், ஆசியா ஐரோப்பியாவில் இருக்கக்கூடிய கலாச்சாரத்தை பற்றியும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். Part A, Asia. Asia is the largest and the most populous continent in the world. It covers about 30% of the world's land area and about 60% of the world's population. Most of the land of Asia lies in the northern hemisphere. It has different types of physical and cultural features. Lofty mountains, plateaus, plains, islands and peninsulas are the major physiographic features of Asia. Many perennial rivers flow through different parts of Asia. These river valleys are the cradles of ancient civilization. Indus Valley, Mesopotamian and Chinese civilization. Let us know more about our home continent. ஆசியா கண்டம் தான் உலகிலே மிகப்பெரிய கண்டமும், அது மட்டும் இல்லை மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதும் இந்த கண்டத்தில் தான். இது உலக பரப்பளவில் பார்த்தீங்கன்னாக்கா 30% ஆகவும், மக்கள் தொகை பரப்பளவில் 60% ஆகவும் இருக்கும். ஆசியாவோட நிலப்பரப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட அரைக்கோளத்தில் பரவி இருக்கும். இது நிலத்தோற்றமும் கலாச்சாரமும் இருக்கும். உயர்ந்த மலைகள், பீடபூமி, பரந்த சமவெளி, தீவுகள், தீபகற்பம் இது எல்லாமே இயற்கை நில தோற்றங்களாக இருக்கும். அது மட்டும் இல்லை, வற்றாத ஆறுகள் ஆசியாவில் பல்வேறு நிலப்பரப்புகளில் பாய்ந்து ஓடுகின்றன. பாய்ந்து ஓடக்கூடிய ஆறுகளில் ஆற்று பள்ளத்தாக்குகள் இருக்கும் இல்லையா, அதுதான் என்ன அப்படின்னு சொல்கிறோம்னாக்கா நகரங்களின் தொட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. மெசபடோமியா, சிந்து சமவெளி, சீன நாகரிகம் இது எல்லாமே. லொகேஷன் அண்ட் ஏரியா. ஏசியா எக்ஸ்டென்ஸ் from 10 degree 11 inch south to 81 degree 12 inch north latitudes and from 26 degree 2 inch east to 169 degree 40 inches west longitudes. It spreads for an area of 44 million kilometer square. அதாவது latitudes அப்படின்னா அட்சரேகை, லாங்கிடியூட்ஸ் அப்படின்னா தீர்க்கரேகை அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். இப்போ ஏஷியாவில் 10 டிகிரிலேருந்து 11 இன்ச்சஸ் தெற்கு அச்சத்தில் இருந்தும், 81 டிகிரிலேருந்து 12 இன்ச்சஸ்லேருந்து வடக்கு அச்சம் வரையிலும் பரவி இருக்கும். அதே மாதிரி 26 டிகிரி 2 இன்ச்சஸ் ஈஸ்ட்லேருந்து 169 டிகிரி 40 இன்ச்சஸ் வெஸ்ட் வரைக்கும் என்ன பண்ணுனாக்கா தீர்க்கரேகை பரவி இருக்கும். இதோட மொத்த பரப்பளவு, அதாவது ஏசியாவோட மொத்த பரப்பளவுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 44 மில்லியன் கிலோமீட்டர் பர் ஸ்கொயர். பவுண்டரிஸ். ஏசியா இஸ் சரௌண்டட் பை த ஆர்டிக் ஓஷன் இன் த நார்த், பசிபிக் ஓஷன் இன் தி ஈஸ்ட், இந்தியன் ஓஷன் இன் த சவுத் அண்ட் த யூரல் மவுண்டன்ஸ், காக்கசஸ் மவுண்டன்ஸ், ரெட் சி, மெடிட்ரேனியன் சி, Caspian Sea and Black Sea in the west. The Suez Canal separates Asia from Africa. The narrow Bering Strait separates Asia from North America. அதாவது ஆசியா கண்டத்தில் எந்தெந்த கடல்கள்லாம் எல்லைகளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நார்த்தில் ஆர்டிக் ஓஷன், ஈஸ்டில் பசிபிக் ஓஷன், சவுத்தில் இந்தியன் ஓஷன், வெஸ்டில் யூரல், காக்கஸ், அப்புறம் செங்கடல் அதாவது ரெட் சி அப்படின்னு சொல்லுவோம். மத்திய தரைக்கடல் அப்படின்றது இங்கிலீஷில் மெடிட்ரேனியன் சி அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் கேஸ்பியன் சி அண்டு பிளாக் சி அப்படின்னா கருங்கடல் அப்படின்னு சொல்லுவோம். சூயஸ் கேனல் அப்படின்னாக்கா சூயஸ் கால்வாய் அப்படின்னு தமிழில் அர்த்தம். இது ஆப்பிரிக்காவிலேருந்து என்ன பண்ணுதுனாக்கா ஆசியாவை பிரிக்குது. அதே மாதிரி பேரிங் நீர்ச்சந்து அப்படின்றது இங்கிலீஷில் என்னன்னு சொல்கிறாங்கனாக்கா பியரிங் ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா ஆசியாவை வட அமெரிக்காவிலேருந்து பிரிக்குது. Political divisions. There are 48 countries in Asia.
The countries are grouped into several realms based on landscape and political status such as East Asia, Southeast Asia, South Asia, Southwest and Central Asia. ஏஷியாவில் 48 நாடுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த நாடுகளோட நிலத்தோற்றம் அரசியல் நிலைப்பாடுகளை வச்சு பல்வேறு பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கிழக்கு ஏஷியா, தென்கிழக்கு ஏஷியா, தெற்கு ஏஷியா, தென்மேற்கு ஏஷியா, மத்திய ஏஷியா. அதுதான் உங்களுக்கு இங்கிலீஷில் ஈஸ்ட் ஏஷியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா, சவுத் ஏஷியா, சவுத் வெஸ்ட் ஏஷியா அண்டு சென்ட்ரல் ஏஷியா. Physiographic divisions. Asia is a land of long mountain ranges, snow-capped high mountains, vast plateaus, extensive plains, river valleys and sea coasts. These diverse physical features encourage the people of this continent to involve in diverse economic activities. The physiography of Asia can be divided into 5 major groups. They are the northern lowlands, the central high mountains, the southern plateaus, the great plains and the island groups. அதாவது ஏஷியா நீண்ட மலைத்தொடர்களையும் பனிப்படர்ந்த உயர்ந்த மலைகளையும் அகன்ற பீடபூமி பரந்த சமவெளி ஆற்று பள்ளத்தாக்கு கடற்கரைகளை கொண்டிருக்கும். இவ்வேறுபட்ட இயற்கை கூறுகளை மக்கள் பல்வேறுபட்ட பொருளாதார நடவடிக்கைகளுக்கு என்ன பண்ணுறாங்கனாக்கா துணை புரியுறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஏஷியாவோட இயற்கை அமைப்பினை வச்சு 5 பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க. நார்த்தன் லோலாண்ட்ஸு, சென்ட்ரல் ஹை மவுண்டன்ஸு, சவுத்தன் பிளேட்டஸ், கிரேட் பிளைன்ஸ் அண்டு ஐலாண்ட் குரூப்ஸ். First one, the northern lowlands. The most extensive lowlands in Asia is the Siberian plain. It extends from the Ural mountains in the west to the Verkhoyansk range in the east. அது தமிழில் வட தாழ் நிலங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆசியாவிலேயே மிகவும் பறந்து காணப்படக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சைபீரிய சமவெளி தான். இது எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மேற்கு யூரல் மலைத்தொடர்களிலிருந்து கிழக்கு வெர்கோனியாஸ் மலைத்தொடர் வரைக்கும் பறந்து காணப்படும். Second one, the Central Highlands. The Central Highlands stretches from Turkey to the Bering Strait. There are 2 nodes found in Asia. They are first one, the Pamir Node. Second one, the Armenian Node. இது தமிழில் மத்திய உயர் நிலங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மத்திய உயர் நிலங்கள் துருக்கியிலேருந்து பேரிங் நீர்ச்சந்து வரைக்கும் இது விரிந்து காணப்படும். ஆசியாவில் 2 மலை முடிச்சுகள் இருக்கு. ஒன்று பாமீர் முடிச்சு, இன்னொன்று ஆர்மேனியன் முடிச்சு. Do you know? Node refers to the convergence of mountain ranges. அதாவது மலைத்தொடர்கள் கூடக்கூடிய இடம் இல்லைன்னா பிரியக்கூடிய இடத்த தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா முடிச்சு அப்படின்னு சொல்கிறோம். The Hindu Kush range, the Suleiman range, the Himalayan range and the Tian Shan range radiate from the Pamir Node. The Hindu Kush range continues westward as the Elbrus, whereas the Suleiman range continues southwest as the Zagros range. The Elbrus and the Zagros converge at the Armenian Node. The Taurus and the Pontine ranges radiate from the Armenian Node. The other important mountain ranges are the Great Khingan, the Altai, the Verkhoyansk and the Aragon Yoma. இந்துகுஷ் மலைத்தொடர், சுலைமான் மலைத்தொடர், இமய மலைத்தொடர் மற்றும் டியான்ஷன் மலைத்தொடர் போன்ற தொடர்கள்லாம் எங்கேருந்து பரவி காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பமீர் முடிச்சிலிருந்து காணப்படும். அதுக்கப்புறம் இந்துகுஷ் மலைத்தொடர் மேற்கே எல்ஃப்ரஸ் அப்படின்ற சுலைமான் தொடர் தெற்கே இருக்கக்கூடிய ஜாக்ரோஸ் மலைத்தொடர்லையும் பரவி காணப்படும். எல்ஃப்ரஸ் மற்றும் ஜாக்ரோஸ் இரண்டுமே எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆர்மீனியன் முடிச்சில் தான் இணைந்திருக்கும். அதுக்கப்புறம் தாரஸ் மற்றும் ஃபோன்டைன் மலைத்தொடர் ஆர்மீனியன் முடிச்சிலிருந்து தான் பரவி காணப்படுது. அது மட்டும் இல்லை, கிளிங்கன், அல்டாய் என்பது வெர்கோனியாஸ் அரக்கன் யோமா இதெல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னாக்கா பெரிய பெரிய மலைத்தொடர்களில் தான் அதிகமாக காணப்படும். The Himalayan mountain range is the highest mountain range in the world. Mt Everest 8,848 m is the highest peak in Asia as well as among the world. அதாவது இமய மலைத்தொடர் உலகிலே உயரமான மலைத்தொடர் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. ஆசியாவில் உயர்ந்த சிகரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எவரெஸ்ட் சிகரம். இது எவ்வளோ மீட்டர் உயரத்தில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8848. இது ஆசியாவில் மட்டும் இல்லை, உலகிலே உயரமான சிகரமும் இதுதான்.
The lowest point in the world is located in Dead Sea in Asia. உலகிலே மிகவும் தாழ்வான பகுதி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசியாவில் இருக்கக்கூடிய சாக்கடல்ல தான் இருக்கு. அதாவது இங்கிலீஷ்ல டெட் சீன்னு சொல்லுவோம். இன்டர் மவுண்டன் பிளாட்டோஸ் ஆர் ஃபவுண்ட் இன் தீஸ் மவுண்டன் ரேஞ்சஸ். The important plateaus are the plateau of Anatolia, the plateau of Iran, the plateau of Tibet. மலைகளுக்கு இடையில இருக்கக்கூடிய பீடபூமிகள் வந்து எங்கேருந்து உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மலை தொடர்கள் தான் உருவாகுது. அப்படி உருவாகக்கூடிய பீடபூமி என்னென்னு பார்த்தீங்கன்னா அனட்டோலியா பீடபூமி, ஈரான் பீடபூமி, திபெத்திய பீடபூமி. Do you know Tibet is called the roof of the world and it is also known as the third pole because of its cold weather, largest reserve of fresh water and inhospitable environment. திபெத் வந்து உலகின் கூரை அப்படின்னு அழைக்கப்படுது. அங்கே இருக்கக்கூடிய கடும் குளிரின் காரணமாக நன்னீர் அப்படின்னா ஃப்ரெஷ் வாட்டரோட இருப்பிடமாகவும் அது இருக்கும். அது மட்டும் இல்லை, மக்கள் வாழ இயலாத நிலை அங்கே இருக்கிறதுனால திபெத் வந்து 3ஆம் துருவம் அப்படின்ற பெயரால் அழைக்கப்படுது. தேர்ட் ஒன், த சவுத்தர்ன் பிளேட்டோஸ். The southern plateaus are relatively lower than the northern plateaus. The 4 important southern plateaus are the Arabian Plateau, Deccan Plateau, Shan Plateau and the Yunnan Plateaus. Among these plateaus, the Arabian Plateau is the largest plateau. அதாவது தமிழில் தெற்கு பீடபூமிகள் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தெற்கு பீடபூமி வந்து வடக்கு பீடபூமியை காட்டிலும் உயரம் வந்து குறைவாக தான் காணப்படும். இந்த தெற்கு பீடபூமி வந்து 4 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து அரேபிய பீடபூமி, தக்கான பீடபூமி, ஷான் பீடபூமி அல்லது யுனான் பீடபூமின்னு 4ஆக பிரிச்சிருக்காங்க. இதில் வந்து எது ரொம்ப பெரிய பீடபூமின்னு பார்த்தீங்கன்னாக்கா அரேபிய பீடபூமி தான், அதாவது அரேபியன் Plateau. Next, 4th one, the Great Plains. The Great Plains are formed by the major rivers of Asia. They are the West Siberian Plain, Manchurian Plain, Great Plain of China, Indo-Gangetic Plain, Mesopotamian Plain and the Irrawaddy Plain. அதாவது ஆறுகள்னால தான் சமவெளிகள் உருவாகுது. ஆசியாவில் இருக்கக்கூடிய ஆறுகள்னால என்னென்ன சமவெளிகள் உருவாகியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மேற்கு பகுதியில் சைபீரிய சமவெளி, மஞ்சூரியன் சமவெளி, சீனப்பெரு சமவெளி, சிந்து கங்கை சமவெளி, மெசபடோமியா சமவெளி, அப்புறம் ஐராவதி சமவெளின்னு இந்த மாதிரி சமவெளிகள்லாம் உருவாகியிருக்கு. 5th one, the island groups. Numerous islands are found in the Pacific coast of Southeast Asia. Kuril, Taiwan, Singapore and Borneo are the important island groups. The Philippines, Japan Islands and Indonesia are the major archipelagos in Asia. Smaller archipelagos are also located in the Indian Ocean such as the islands of Maldives and Lakshadweep in the Arabian Sea. Bahrain is the Persian Gulf. Sri Lanka is an island which is located in the Bay of Bengal. தமிழில் தீவு கூட்டங்கள் அப்படின்னு சொல்லுவோம். தென்கிழக்கு ஆசியாவில் இருக்கக்கூடிய பசிபிக் கடற்கரையை ஒட்டி நிறைய தீவுகள் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா குரில், தைவான், சிங்கப்பூர் மற்றும் போர்னியோ போன்ற தீவுகள்லாம் இருக்கும். பிலிப்பைன்ஸ், ஜப்பான் மற்றும் இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடியது ஆசியாவுடைய மிகப்பெரிய தீவு கூட்டங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அரபிக்கடலில் உள்ள மாலத்தீவுகள், லட்சத்தீவுகள், பாரசீக வளைகுடாவில் இருக்கக்கூடிய பக்ரைன் போன்ற இந்திய பெருங்கடல்லையும் இது காணப்படும். அது மட்டும் இல்லை, இலங்கை தீவு வந்து வங்காள விரிகுடாவில் தான் அமைந்திருக்கும். Do you know a group of islands is called an archipelagos? The largest archipelagos is Indonesia. அதாவது பல தீவுகளை ஒன்றா இணைக்கிறது தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா தீவு கூட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தீவு கூட்டம் அப்படின்றது எதை சொல்கிறோம் அப்படின்னாக்கா இந்தோனேஷியாவை தான் மிகப்பெரிய தீவு கூட்டம் அப்படின்னு சொல்லுவோம். Okay students, in this video we have learnt Asia, location and area, boundaries, political division, physiographic divisions. Next video we will see drainage and climate. Thank you students.